என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு திடீர்னு எடுத்தேன், ஏன் இப்படி செஞ்சு பார்க்கக்கூட ஐடியா பண்ணேன். அது பண்ணி செஞ்சுட்டேன். அப்படியே அப்போ பண்ணி நான் 24 வருஷம் எடுத்து பண்ணேன். ஆனால் அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு லைக் பண்ணது போன பார்த்தீங்கன்னா 20 பேருக்கு லைக் பண்ணேன். இந்த விநாயகரோட சைஸ் என்னன்னா எவ்வளோ எம்எம்ல இருக்கு? எவ்வளோ எம்எம்னா ஒரு 5 mm இருக்கும். அப்போ இப்போ ஒரு டீடைலிங் பண்ணி ஒரு சின்ன ஒரு கம்மல் பண்ணணும்னா கூட நாட்கள் தேவைப்படுது. நீங்க பண்றப்போ எவ்வளவு நாட்கள் வந்து ஒவ்வொரு நகைக்கும் எடுத்துக்கிறீங்க? வேலையை பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான்மா. இது இத்தினால இதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் நான் செய்யறது அந்த கம்பல் ஒரே நான் முடிச்சிடுவேன். அது என்னென்ன மாதிரி எல்லாம் பண்றப்போ உங்களுக்கு அவ்வளவு சாட்டிஸ்பாக்சன் இருக்காண்ணா? எனக்கு மோஸ்ட்லி தாலி பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும். ஒரு இடம் கூட அசையாம கரெக்டா லெவலா வர்றது, அந்த நாமம் கரெக்டா உட்காருது, சங்க சக்கரம் வரும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் பார்க்கும்போது. அது வந்து அந்த உமிங்கிறது எப்படி முதல்ல அதை பத்தி சொல்லுங்க அண்ணா. முதல்ல உண்மைன்ற தங்கம் கிடையாது, அது உண்மைன்ற அரிசி நெல். அது இப்போ ஒரு அட்வான்ஸ் வந்து நான் மிஷின் ஆகிட்டோம் உருக்கிறதுலாம். இதுல உருக்குனா 1 hour ஆகும், அதுல கூட 10 நிமிஷம் ஆகாது. வைரக்கல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் வரானா ஒரு 3 பேர் தான் வைரக்கல் வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள். தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும். மேலும் 150 ரூபாய் மதிப்புள்ள 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும். மேலும் தொடர்புக்கு 8122090770. வணக்கங்க, என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் இந்த வீட்டில் 35 வருஷமா இருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து வேலை தான். அண்ணா ஒரு ஆசாரியா ஒரு தங்கத்தை செய்கிறவரா வந்து அது ஒரு தூய்மையான வேலை. அது நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே பண்ணி கொடுப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஒரு கோவிலுக்காக இருக்கட்டும், ஒரு கல்யாணத்துக்காக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுக்கும் பண்ணி கொடுப்பீங்க. இந்த தொழில் பண்ணுறப்போ உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் என்னென்னா? கஷ்டங்கள் பார்க்கறோட இதை லைக் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். அது எல்லா வேலையும் கஷ்டம் தான், அப்படி பார்க்க முடியாது. எனக்கு செய்யறது ஒரு ஆசை. எல்லாருக்கும் இந்த படைப்பு கிடையாது, குறிப்பிட்ட ஆளுக்கும் அந்த படைப்பு. அதனால் நான் அது எப்பவுமே அதை கஷ்டம் பார்த்தே கிடையாது. இந்த வேலை செஞ்ச கஷ்டம், அந்த வேலை செஞ்ச கஷ்டம், எல்லாமே செய்வோம், அவ்வளோதான். A to Z. இது கல்யாணத்தாகட்டும், கோயிலுக்காகட்டும், எதுக்காகட்டும், இறுதி சடங்கு கூட நாங்கள் வேலை செஞ்சிடறோம். சில இதில் வந்து இறுதி சடங்கு வந்து லாஸ்ட்டாக அவங்க அரிசிக்கு பதில் தங்கத்தை அரிசி போடுவாங்க, அதுக்கும் நாங்கள் பண்ணித்தரோம். அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, இதுதான் சொல்ல முடியாது. நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு அவ்வளோதான். எல்லா வேலையும் கேட்பாங்க, எதுக்குமே கேட்பாங்க. திடீர்னு விடிய காலம் 5 மணியாக போக மாட்டாங்க. இது மாதிரி சரி மாதிரி ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கணக்கு 8 அரிசி 12 அரிசி வாக்கு அரிசி போடுவாங்க, அது கூட பண்ணி கொடுத்துருங்க. அந்த குட்டி குட்டி அரிசிகள் தங்கத்தில் போய் கொடுப்பாங்க, அதை அவங்க போடுவாங்க. அது நம்ம அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. என்ன சார் இது மாதிரிலாம் கேட்குறீங்க, நம்ம கடமை நம்ம பண்ணி கொடுத்தாங்க, அது என்ன பண்ண முடியும். சொல்லி இருந்தா மாதிரி கேட்பாங்க, கஷ்டமெல்லாம் கேட்பாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டமெல்லாம் கேட்பாங்க. இப்போ கடைசி நிமிஷம் அரிசின்னு கேட்குறப்போ அது ஒரு குட்டி அரிசி மாதிரி பண்ணுறதுக்கும் திடீர்னு யாருன்னா எனக்கு இது அவசரமாக இருக்குது, இது எனக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு நகையை பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்கிறப்பவும் நமக்கு இந்த மேக்கிங் ப்ராசஸ், இந்த டைமுங்கிறது நிறைய செலவாகும். இப்போ திடீர்னு யாரோ எமர்ஜென்சிக்கு வந்து கேட்குறாங்கன்னா அப்பவும் நம்ம அதை கையில் எடுத்து அதை முடிச்சு கொடுக்கணும்னு ஒரு விஷயம் வரும்ல. அந்த நேரங்களில் நிறைய செயின் கேட்பாங்க, தாலி செஞ்சு கேட்பாங்க. திடீர்னு தாலி அறுத்து போச்சுருவாங்க, சார் எங்கள் 2 days என்ன தருவாங்க, பண்ணித்தராங்க. எந்த கஷ்டமும் விட மாட்டோம், நான் செஞ்சு தரேன். நான் உங்களுக்கு தான் பண்ணித்தரேன், அவ்வளோதான். அவங்களே சொல்லாங்க, எப்படி சார் நான் முடிச்சு தரேங்க, நான் முடிச்சுறேன், எவ்வளோ ஐட்டம் முடிச்சு கொடுக்குறேன் பாருங்க. அப்படிலாம் பண்ணி கொடுத்தா நாங்கள் ஃபீல்டில் நிற்கிறோம். இல்லை நான் முடியாது, நான் 10 நாள் ஆகுங்க, 1 வாரம் ஆகுங்கன்னா அடுத்த கடையை பார்த்து போயின்னு இருப்பாங்க. அடுத்தது ஜுவல்லரிக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க வாங்கணும், அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தாலி செயின் பண்ணி கொடுத்தா ஒரு 10 வருஷம் 12 வருஷம் நீங்கள் போட்டால் லைஃப் நல்லா இருக்கணும். அது அவங்களே பிடிக்காம மாற்றினா தான் உண்டு. இப்போ கடையில் வர்றது அப்படி இருக்காது. ஒன்ஸ் 1 year 2 years அதுக்குள்ளே என்ன ஆரம்பிச்சிடணும்னா அப்போ ஒன்றா மனசு கஷ்டப்பட்டோம், இல்லை நான் மாற்றி தான் ஆகணும். அவங்களும் வியாபாரம் அது மாதிரி போயிட்டு இருக்கு. அவ்வளோ நம்ம செய்யறதுலாம் வேற. இப்போ நீங்களே சொன்னீங்க, இப்போ வந்து நம்ம கிட்ட செய்ய முடியலன்னா அவங்க வந்து கடையை நோக்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. கடையிலையுமே வந்துட்டு ஒரு செய்கூலி சேதாரம் அப்படி இப்படி நிறைய டாக்ஸ் அது இது நிறைய இருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் ஒரு நகையோட விலை இருக்கும். ஜிஎஸ்டி கம்பல்சரி வரும்
ஏன்னா இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து நாங்கள் முதல் போட்டு செய்கிறது நார்மல் ஐட்டம் இருக்குது. 7 லட்சம் செயினை நான் முதல் போட்டு செய்கிறோம். இப்போ 10 சவரன் செயின் இல்லை 10 சவரன் வளையல்னா 10 சவரம்னா 10 சவரன் பத்தாது. 10 சவரத்துக்கு கூட 5 சவரம் எக்ஸ்ட்ரா வச்சா தான் அது 10 சவரம் தீரும். அப்போ முதல்ல அவங்க போடுறாங்க. முதல்ல போட்டு இப்போ நாங்கள் 10% போடுறோன்னா அவங்க 15% போட்டு தான் ஆகணும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற லாபத்தை பார்த்தா நம்ம கடை ஸ்டாஃப் என்னாச்சு, கடைக்கு கரண்ட் சார்ஜ் எல்லாமே இருக்குல்ல, ஜிஎஸ்டி முதல் கொண்டு எல்லாமே அவங்க பண்ண முடியாது. அவங்க பண்ணி தான் ஆகணும். அதுதான் வியாபாரம். இப்போ ஒருத்தர்கிட்ட வாங்கி ஒருத்தர் அதே பர்சன்டேஜ் கொடுக்குற வியாபாரம் கிடையாது. ஒரு லாபன்ற மேல் கொண்டு பண்ணுறது வியாபாரம். இதுதானே உண்மை நடக்கிறது. உண்மை நார்மலாக கிடைக்கும். இப்போ நம்மளே ஒரு பொருள் இங்கே கம்மியாக கிடைக்குன்னு போகிறோம், ஆனால் கம்மியாக தான் கிடைக்கும். அதுக்கேற்ற ஒர்த்து ஆனால் கம்மியாக இருக்கும். புரியுதுங்களா சொல்கிறது? அதுக்கேற்ற ஒர்த்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். என்றைக்கு ஒரு மதிப்பு நம்ம கம்மியாக கொடுக்குறாங்களோ அதோட மதிப்பு வந்து எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். இப்போ அங்க கம்பேர் பண்ணிட்டு இங்க வந்து ஓகே, இங்க நம்ம செய்யறப்போ எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியா இருக்குங்க, ஆனா வேலை வந்து திருப்தியா நடக்குது அப்படிங்கிற ஒரு இடம். எங்ககிட்ட ஜிஎஸ்டி இருக்காது. கஸ்டமர்ஸுக்கு கோல்டு கொண்டு வராங்கன்னா நாங்கள் அதை அப்படியே உருக்கிடுவோம். உருக்கி அதை ஃபியூல் பண்ணி அதை 92 கன்வெர்ட் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். எங்ககிட்ட கடையில் போகிற வேஸ்டேஜ் போட மாட்டோம். கடையோட நாங்கள் 5% கம்மியாக தான் போடுவோம். வித் லேபர் போடுவோம், கல் சார்ஜ் தான் போடுவோம். அவங்க அதுவும் போடாமல் வித் லேபர் கடையில் ஜாஸ்தி ஆகும். இப்போ நாங்கள் லேபர் வந்து 500 போடுறோன்னா அவங்க டபுள் போடுவாங்க, 1500 போடுவாங்க. இன்னும் அப்படி தான் போட்டு ஆகணும். வழி கிடையாது இல்லை, இருக்கிறது தானே. இப்போ நாங்கள் 10 5 கடையில் வச்சு நான் வேலையை முடிச்சிடறோம். அவங்க அது மாதிரி ஒரு கஸ்டமர் குறைச்சி பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. வியாபாரம் தானே வேணாது. எல்லா தொழிலுமே வேதான விஷயமே. சொல்லுங்க. இப்போ பண்றாங்க அவங்க வந்துட்டு ஒரு டிசைன் வச்சிருக்காங்க, ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி, இப்போ டெம்பிள் ஜுவல்லரி அப்படிங்கிறதுல நிறைய வந்து இன்ட்ரிகேட்டா நிறைய வந்து டீட்டெயிலிங்ஸ் ஜாஸ்தி இருக்கிற வேலைகள் இருக்கும். அப்போ இப்போ ஒரு டீட்டெயிலிங் பண்ணி ஒரு சின்ன ஒரு கம்மல் பண்ணணும்னா கூட நாட்கள் தேவைப்படுது. நீங்க பண்றப்போ எவ்வளோ நாட்கள் வந்து ஒவ்வொரு நகைக்கும் எடுத்துக்கிறீங்க? வேலையை பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஒன்று தான்மா. இது இத்தினால இதெல்லாம் கிடையாது. இப்போ ஒருத்தர் நான் செய்கிறதா இருந்தால் அந்த கம்பெனியில் நான் ஒரே நாளில் முடிச்சிடுவேன். என்கிட்ட அதுக்கேற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் அந்த ஒரு ஐட்டத்துக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் வாங்கி வைக்க முடியாது. அந்த ஒரு டை எடுத்தீங்கன்னா ஒரு டை வந்து 10,000 15,000 ஆன்டிகேட்டில் நிறைய பீஸ் டை வருது. இப்போ என்கிட்டேருந்து வெளியே ஒரு இடத்துக்கு டைக்கு போகும். நான் தகடு பண்ணி கொடுத்தவொடனே என்கிட்டேருந்து வெளியே ஒரு இடத்துக்கு போகும். அவங்க டை பண்ணி என்கிட்ட கொடுத்தவொடனே திரும்ப வேலைக்கு உட்காரணும். இல்லை அப்போ இருக்கும் எனக்கு 2 நாள் 3 நாள் இதிலே போதும். நிறைய நாளாக இருக்க அங்கே வெளியே அந்த நகாஸ் ஐட்டம் வெளியே போகும்போது அதை கம்மியிலேயுமே அவங்க லேட் பண்ணுறது தான். 10 நாள் 15 நாள் ஆகுறது, 20 நாள் ஆகும். சில நாள் டைமில் தான் 1 மாதம் ஆகுவோம். அப்படி பண்ணுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. வேலை எடுத்து 2 நாள் ஒரே நாள் விட முடியல வேலையை. நான் ஃபஸ்ட்டு வீட்டில் சொல்லியிருப்பேன். நான் எடுத்தால் முடிக்காத வேலையை ஒன்றுமே கிடையாது. எடுத்தால் அன்றைய வேலையை அன்றைக்கி முடிக்கலாம். முடிக்க முடியாதெல்லாம் கிடையாது. நம்ம வேலை செய்யணும். அதுக்கேற்று எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சா கரெக்டாக முடிச்சிடலாம். வேறு ஒன்றுமே கிடையாது வேலையை பொறுத்தவரைக்கும். நீங்களே சொன்னீங்க அண்ணா, இந்த மாதிரி பெரிய கடைகளில் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், அதை வச்சு அவங்க பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. உங்களால் வந்து ஒரு விஷயத்துக்காக நம்ம அந்த எக்யூப்மெண்ட் வாங்கி இங்கே வச்சு பண்ண முடியும். பெரிய கடையில் எக்யூப்மெண்ட்ஸ் அந்தளவுக்கு வச்சுருக்க மாட்டாங்கம்மா. தேவையான பொருள் வச்சுருப்பாங்க. சில ஒர்க்குகளை வெளியே தான் போய் ஆகணும், வழியே கிடையாது. எல்லா வேலையும் வெளியே தான் போய் ஆகணும். எல்லா பெரிய கடையிலையுமே எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுக்க முடியாது. இப்போது இந்த டென்ட்டுக்கு இந்த ஐட்டம் போகுது, எனக்கு இந்த ஆரம் தான் ஃபேமஸ்னாங்கன்னா அந்த ஆரம் ஒரு டை எடுப்பாங்க. அந்த ஆரம் டை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்பல்சரி ஒரு 100 பீஸ் அடிப்பாங்க. எல்லா கடைக்கும் போகிற மாதிரி அந்த 100 பீஸ் முடியும் அந்த டை வெளியே வந்துடும். இப்போ பெரிய பெரிய கடையில்னா அந்த ஐட்டம் ஆன்டிக் பீஸ் போனால் அந்த ஐட்டத்தை வச்சு ஒரு 100 பீஸ் போடுவாங்க. அந்த ஐட்டம் முன்னே டை வெளியே வந்துடும், இன்னொரு ஐட்டம் மாறிடும். அப்படி ஒரு டையாக வெளியே வந்து செஞ்சு வெளியே வர்றது தான். இப்போ பெரிய பெரிய கடையில் முக்கியமான பொறுத்தவரைக்கும் என் கடையில் அவங்க ஆடு கொடுக்குறாங்கன்னா அந்த ஆடுக்கு ஏற்ற ஐட்டம் கொடுப்பாங்க. ஆரம் கொடுப்பாங்க, நெக்லஸ் கொடுப்பாங்க, ஃபேன்சியாக கொடுப்பாங்க. அப்போ நைட்டு ஃபுல்லாக செம்ம மூமெண்ட்டில் இருக்கும், பயங்கரமாக போகும். அது முடிஞ்சோடனே ஸ்லோ ஆகிடும். அடுத்து புது ஐட்டம். அது முதல்ல வர ஐட்டம் எல்லாமே ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி போட ஐட்டம் தான். எல்லாமே பழைய ஐட்டம் தான். இப்போ ஆன்டிக் பீஸும் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஆன்டிக் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த பழைய ஐட்டம் பண்ணவும் டை பண்ணிட்டு அப்படியே ஒன்லி பாலிஷ் பண்ணி விடுவோம். இப்போ அந்த பாலிஷ் கூட வந்து பிளாக் பெயிண்ட்டு கூட சேர்த்து அது டல்லாகி அதை ஆன்டிக் கேட்குறாங்க. அவ்வளோதான். ஆன்டிக் ஐட்டெலாம் ஒன்றுமே கிடையாது. பழைய ஐட்டம் தான் ஆன்டிக் ஐட்டம். இப்போ ஆன்டிக்னால எல்லாரும் பழைய கோல்டு நமக்கு வந்து தராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். புது கோல்டு தான். அது புது கோல்டில் அந்த பிளாக் பாலிஷ் பண்ணி அந்த ப்ரௌனில் வந்து பிளாக் மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். ஸ்ப்ரே பண்ணி துடைப்போம். துடைச்சா அந்த ஃபேஸ்லாம் அந்த டை ஒர்க் பண்ண அந்த கேப்லாம் பிளாக் ஃபில்லிங் ஆகிடும். ஏதோ கோல்டு மட்டும் பார்க்கறது பளிச்சு வெளியே தெரியும். அவ்வளோதான் ஆன்டிக் ஐட்டம். அவ்வளோதான். அப்படி தான் போயின்ட்டுருக்கு.
ஆக்சுவலாக இப்போ பார்க்க போனீங்கன்னா அந்த ஐட்டத்தை போடும்போது அந்த கோல்டாகவே மதிக்க மாட்டுறாங்க. இது ஆர்டிஃபிஷியல் அப்படின்றாங்க ஒரு செகண்டில். அப்போ போட்ட கோல்டு ஐட்டெலாம் அழகாக இருக்கும் பார்க்குறது. செகண்ட் காலங்கள் மாற மாதிரி எல்லாமே மாறுது இல்லை. இப்பவுமே வந்து அந்த காலத்து நகைகள் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ரெஃபரன்ஸ் எப்படின்னா அந்த காலத்துல ராஜாக்களோ ராணிகளோ வந்து இங்க காது குத்தி இருந்தாங்க, அங்க காது குத்தி இருந்தாங்க. இப்ப என்ன தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் முன்னாடி ஒரு கம்பல் ஒண்ணு பயங்கர ஃபேமஸ் அந்த கம்பல். அது சமமும் மட்ட கம்பல். அது என்ன பண்ண அவங்க எங்கிட்ட கொடுத்து ரொம்ப நாளாச்சு கொடுத்து கிருஷ்ணமூர்த்தி அந்த கம்பலை பண்ணி கொடுங்க. நாங்கள் கம்பல் பண்ணி கொடுத்த பாருங்க சமமும் உண்டு. இதை பார்த்துட்டு மலேசியாவிலேருந்து ஒரு கஷ்டம் இன்ஸ்டாவில் தான் கஷ்டப்படுறாங்க எனக்கு. அவங்க எனக்கு 3 பேர் ஒன்று கேட்டிருக்காங்க. ஜனவரி மாதம் வராங்க. 27ஆம் தேதி இங்கே வராங்க ஜனவரி மாதம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம பழைய இது ரொம்ப ஓல்டுங்க பேசின இடத்துல இப்போ அந்த ஓல்டே திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி கம்பலில் வந்து ஸ்க்ரூ வந்து நீங்கள் 10 வருஷம் 5 வருஷம் ஸ்க்ரூ அப்படியே இருக்கும். இப்போ ரெடிமேடில் ஸ்க்ரூ அப்படி கிடையாது. நாங்கள் பண்ணுற ஸ்க்ரூக்கும் அப்படி எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து திருகாணியை தொலைக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் திருகாணி தொலையாது. ஏன்னா திருக்காணி டைட்டாக இருக்கும். நாங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ணும்போது அது என்ன கேப்போ அந்த கேப்பு கரெக்டாக ஃபில்லப் பண்ணி தான் பண்ணுவோம். அவள் பண்ணிவிட்டு லூஸ் ஆகாதுல்ல. அவங்க அதை கம்பல் வாங்கிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, பெஸ்ட்டு கிருஷ்ணமூர்த்தி 10 வருஷம் கம்பல் பிரச்சனை கிடையாது எனக்குன்றாங்க. அவள் சொல்லும்போது எவ்வளோ ராசியாக இருக்குது சொல்லும் போது அவங்களுக்கு. அவங்க எப்படியும் 2-3 பேர்ட்ட கண்டிப்பாக சொல்லுவாங்க, கிருஷ்ணமூர்த்தி தான் பண்ணது கண்டிப்பாக அது ஆர்டர். இன்னும் 3 பீஸ் ஆர்டர் வந்துடுச்சு ஆல்ரெடி ஆர்டர். மலேசியாவிலேருந்து அவங்க ஏமலத்தா அவங்க பேர். அதே மாதிரி அண்ணா நம்ம பண்றோம் ஒரு விஷயம் பண்றோம், அதுல வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று இருக்கும். சில டிசைன்ஸ் பண்றப்போ தான் உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது என்னென்ன மாதிரி எல்லாம் பண்றப்போ உங்களுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு அண்ணா? எனக்கு மோஸ்ட்லி அந்த தாலி பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது ஒரு இடம் கூட அசையாமல் கரெக்டாக லெவலாக வர்றது, அந்த நாமம் கரெக்டாக உட்காருறது, சங்க சக்கரம் வரும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் பார்க்கும்போது. அந்த தாலிக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் வேற இருக்கு. எங்கனாலுமே அந்த தாலி டிசைன் அவங்களுக்கு இப்படி போடணும், அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் பிடிச்ச மாதிரி செய்யணும்னு வந்து கேட்பாங்க. அவங்கவுங்கள இதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றும் பண்ணுவாங்க. நிறைய தாலிலே பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பாப்பார் தாலி, நிறைய தாலி. எனக்கு அந்த பாப்பார் தாலிலாம் செய்யும்போது பிராமின் தலை வடகலை தென்கள்லாம் வரும். அதெல்லாம் செய்யும்போது நான் ரொம்ப நானே யோசிப்பேன், இது கரெக்டாக தள்ளக்கூடாது. ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது அந்த பயம் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் பண்ண இது ஒன்றும் ஆகாதடா, அப்படி செய்யலாம்டா, கரெக்டாக வந்தேன் செய்யும்போது கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் கடையிலே சொல்லுவாங்க, ஓகே மூர்த்தி. சில கடையில் வந்து மிஸ்டேக் நேராக சொல்லுவாங்க, இந்த ஃபால்ட் இருக்குங்கன்றாங்க. சில கடையில் பார்த்தேன் சார் பக்கா சார்ன்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் செய்யும்போது. அவங்க சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக நான் சொல்லும்போது ஒரு ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்லடா நம்ம செஞ்ச வேலைக்கு இவ்வளோ மரியாதை இருக்கிறான்னு சொல்லிட்டு வந்துடும் வழியை. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது. உங்களுக்கு வந்து இப்போ நீங்க அவங்க கஸ்டமர்ஸ் கொண்டு வந்து தங்கம் கொடுக்கலாட்டியுமே நீங்க தங்கம் வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து அந்த உமிங்கிறது எப்படி முதல்ல அதை பத்தி சொல்லுங்க அண்ணா. முதல்ல உமின்ற அரிசி நெல் அது இப்போ ஒரு அட்வான்ஸ் வந்து நான் மிஷின் ஆகிட்டோம் உருக்கிறதுலாம். அந்த உமின்ற அளவுக்கு பாருங்க, இதான் உமி. அப்போ வந்து ஒரு இதில் வந்து நான் பண்ணுவோம், சட்டியில் வந்து நான் பண்ணுவோம், உம்மி போட்டி மேலே கறிப்போ அதை தான் உருக்கம் கொள்ளும். அது வந்து நவீன காலத்தில் இருந்தது. இப்போ நாங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணியிருந்தா என் கடை ரொம்ப சின்னது. இப்போ அந்த இடத்த வச்சா பத்தாது. அப்போ தாண்டமும் கால்கள் போடக்கூடாது, அந்த தெய்வ சம்மானம் எங்களுக்கு அது. அதனால் என்ன பண்ணோம், இப்போ காலகட்டத்தை ஏற்ற மாதிரி இது மாற்றிக்கணும். உருக்கி செய்கிறதுக்கு அவ்வளோதான். உருக்கி செய்யறது மிச்சம்லாம் கையில் பண்ணுறது எல்லாமே, தட்டுறது போடுறது எல்லாமே கை வேலை தான். அது கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம். அது ஆயுத பூஜைக்கு மட்டும் அந்த வேலையை முடிச்சுட்டு அது அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணிட்டு எடுத்து ஓர வச்சுக்கோம். இப்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த உண்மையெல்லாம் இப்போ கிடைக்கிறதுல வர்றதில்லை. ஏன்னா உண்மையிலேருந்து எல்லாமே எல்லாம் வேறு யூஸுக்கு எடுத்துடுறாங்க. அதில் உண்மை ரொம்ப கம்மியாகி போயிடுது. இப்போ எங்களுக்கு உண்மை வேணும்னா கூட நான் எங்கேயும் ரெட் ஹில்ஸ் வேணும் போயிடுது, அங்கே தான் கிடைக்குது, யாரும் எடுத்துன்னு வரதில்லை வந்து. அதனால சரி மிஷினும் கொஞ்சம் மாறிடும். அதனால ஆனாலுமே அந்த பாரம்பரிய முறையில பண்றப்போ ஒரு நிம்மதி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்லண்ணா. எல்லாமே அதில் பண்ணுற மாதிரி வராது. அந்த கோல்டில் உருக்கிறத பற்றி இதில் உருக்குனா 1 hour ஆகும், அதில் கூட 10 நிமிஷம் ஆகாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த உண்மையை அந்த கொஞ்ச நேரம் தீஞ்சிடும். நம்ம வாயில் இந்த குழா வச்சு ஊதுறது தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு விடணும். வேலையை ஈஸியாக முடியாது, எல்லாமே ரொம்ப ஈஸியாக அதில் பண்ணுறது இருக்குது. நம்ம அந்த காலத்துக்கு எதாவது மாறிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எமர்ஜென்சிக்கு அது போட்டால் ஆளுங்க பக்கத்து உட்கார முடியாது, ஒரே புகையாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் மாற்றிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது.
அதே மாதிரி கஸ்டமர்ஸ் இப்போ வந்து எனக்கு கல் வச்ச நகைகள் வேணும்னு சொல்லுவாங்க. இந்த கல்லில் அதுவும் வைரக்கல்லும் கொஞ்சம் பேர் கேட்பாங்க. இந்த வைரக்கல்லாம் நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? இல்லை வந்து அவங்களே வந்து அதுக்கான இதை வாங்கி? வைரக்கல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் வராங்கன்னா ஒரு 3 பேர் தான் வைரக்கல் வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க. மிச்சம் அந்த 7 பேர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அம்மா கொடுத்து அவங்க பாட்டி கொடுத்து பழைய கல் கொண்டு வருவாங்க. பழைய கல் கொண்டு வந்து நான் உட்கார வச்சு செட்டிங் ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணுவோம். டோட்டல் பேஸ்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுன்னு அவங்கள வர வச்சு இங்கேயே செட்டிங் பண்ணுவோம். உட்கார வச்சு செட்டிங் இங்கேயே முடிச்சிடுவோம். நாங்கள் செட்டிங்கு எல்லா வேலையும் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே நம்ம அதோட தான் அவங்க சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. டாமேஜ் இல்லை நீங்கள் கல் மாற்றிட்ட போகிறீங்க அப்படியே பக்கத்துலேயே உட்காந்து அப்படியே அவங்க ஏதாச்சும் செட்டிங் பண்ணி கேட்குறது ஈஸியாக முடிச்சிடுவோம். அவ்வளோதான். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே வந்து இந்த வைரக்கல் போட முடியாது. அந்த வைரக்கல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்களாண்ணா, எல்லா ராசிக்காரர்களுக்கும் வந்து வைரக்கல் செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்லை ரிஷபம் போடலாம், துலாம் போடலாம். அப்படி இப்போ மேனுவலாக இப்போ எல்லாமே போடுறாங்க. அப்போது அந்த டைம் அந்த கிளாசிக்காக எல்லாமே பண்ணுறாங்க. சில பேர் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. நானும் வயிறு போகிறேன் அப்படின்னு போடுறாங்க. அப்படியே ஆகிடுச்சு. இப்போலாம் இப்போ நாகரிக காலேஜ் எல்லாம் மாறிட்டு இருக்குல்ல, எல்லாமே மாறி போயிட்டு. அதனால இந்த கான்செப்டை யாருமே பார்க்கறது இல்லை. இந்த கல் ஒரு காலத்துல இந்த ராசிக்கு இந்த கல் தான்ப்பா போடணும் அப்படின்னு அந்த நவரத்ன கற்கள் வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க. நவரத்னங்கள் வந்து காமன் எல்லாருக்கும். 12 ராசி எல்லாருமே போடலாம், காமன் அது. இப்போ வந்து ஒரு கல் போடுறாங்கன்னா ஒரு ராசிக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். இப்போ கூட பார்க்க மாட்டாங்க. அன்றைக்கி என்ன ஒருத்தர் பார்த்தா மேஷ ராசி வந்து நான் கெம்பு போடணுன்றாரு. நான் ஒன்றுமே சொல்ல, உங்கள் இஷ்டம் சார், நீங்கள் போடலாம் போடுங்க சார். அப்போ நம்ம சொல்லும் போது நானே சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற கேட்பார், நீங்கள் போடுங்க சார். அதே மாதிரி சாலிட்டரி டைமண்டுன்னு ஒன்று இருக்குல்ல அண்ணா, அதுக்கும் இந்த குட்டி குட்டி கல்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. சாலிட்டரி டைமண்ட் வந்து உங்களுக்கு பட்டை பிடிக்காத கல், அது பட்டை பிடிக்காத கல். குட்டி டைமண்ட் வந்து பட்டை பிடிக்கிற கல். அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஷேப்பிங்க்கும் அந்த பட்டை அது வந்து தளமாக இருக்கிறது. அது உடச்சி கட்டிங் பண்ணும்போது தான் கட்டிங் பிரியும். அதில் இருக்கிற மிச்ச குட்டி குட்டி பாகங்கள்ல வந்து பண்ணுறதா? அதாவது ஒரு 20 சென்ட் கல் இருக்குன்னு, 20 சென்ட் தளம் இருக்குது. 20 சென்ட்டுன்றது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. 20 சென்ட். அந்த 20 சென்ட்டை கட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கம்மி 7 சென்ட் 8 சென்ட் போயிடுச்சுன்னா 10லேருந்து 11 சென்ட் தான் கல் வரும். நல்ல கிளாரிட்டி கல்லுக்கு பார்க்கணும், அவ்வளோதான் வரும். ஏன்னா கட்டிங் பண்ணும்போது தேஞ்சினே இருக்கும். அது அவங்க ஷேப் கொண்டு வர தான் லஸ்ட் கிடைக்கும். நல்லா வயரத்தை பொறுத்துட்டு மெயின் அதுதான். அந்தோட கழிவோட பாதி எல்லாம் சேர்த்து தான் நம்மகிட்ட அந்த காசு வாங்குறது. ஓகே, அதுதான் கேட்டு. இப்போ 10 சென்ட் கல் 20 சென்ட் கல் எடுத்து போட்டு அதில் தான் கட்டிங் பண்ணுறது தான் அவசியம். அதெல்லாம் தனியாக சூரத்தில் இருக்காங்க, அது தனியாக பண்ணுறது கால் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ண அந்த ரொம்ப குட்டி விநாயகர் வந்து ரொம்பவே அதை தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்தேன். அந்த விநாயகர் காட்டுங்க அண்ணா. இப்போ இவ்வளோ குட்டி விநாயகர், இது வந்து எங்கேருந்து இந்த ஐடியா வந்துச்சு? நீங்கள் இவ்வளோ குட்டியாக ஒரு எல்லாருமே பெரிய பெரிய நகைகள் தெரிஞ்சு நான் ஒரு விநாயகர் பற்றி நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விநாயகர். அப்போ இருந்து கடைக்கு போகும்போதும் அந்த விநாயகர் கும்பிட்டு தான் போவேன். என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு திடீர்னு எடுத்தேன். ஏன் இப்படி செஞ்சு பார்க்கக்கூட ஐடியா பண்ணேன். அது பண்ணி செஞ்சுட்டேன். அப்போ பண்ணி நான் 24 வருஷம் பண்ணேன். ஆனால் அப்போ எனக்கு தெரிஞ்சு இது பண்ணும்போது ஒரு லைக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேருக்கு மேலே லைக் பண்ணல. விநாயகரப்பா சரிப்பா, அவங்களும் அப்போயே பண்ணி கொடுத்தேன். நிறைய பேர் பண்ணி கொடுத்தேன். எங்கள் அண்ணனோட மச்சான் வந்து சிங்கப்பூரில் இருக்கார். அவருக்கு இது 2 பக்கம் விநாயகர் வச்சு பண்ணி கொடுத்தேன். இதுலேயே அவர் வந்து ஒரு முகத்தில் இந்த பக்கமும் விநாயகர் இருக்கும், அந்த பக்கம் விநாயகர் இருக்கும். 2 பக்கம் அவர் ஆச்சரியமாயிட்டார் பார்த்து. எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லி அவருக்கு பண்ணி கொடுத்தேன். அவனோட வச்சுருக்காரு. எனக்கு கொடுங்க கடை திரும்பி கொடுக்க மாட்டேறாரு. நான் கொடுத்து பார்த்துக்கிறேங்க, அடுத்த அதே மாதிரி பண்ணுவாங்கன்றேன். நான் பத்திரம் எடுத்து வச்சுக்கிறேங்க அப்படின்ட்டு. அவனோட லைக் இட். அதே நிறைய பண்ண ஆரம்பிச்சு, நிறைய பீஸ் போச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா எல்லாருமே கடுக்கன் வேணா குட்டியா போடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறப்போ இத்தினோண்டு விநாயகர்ல ஒரு $1 வந்து நம்பவே முடியல. அதுவும் இல்லாம அதுல அவ்வளோ டீட்டெயிலிங்ஸும் இருக்கு. அவங்களோட தந்தத்துல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு குட்டி குட்டி அந்த மைன்யூட் டீட்டெயிலிங்ஸ்லாம் பண்றப்போ எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். பண்ணும்போது எனக்கு தெரியலமா அது இல்லை இந்த அளவுக்கு இது ரீச் ஆகும்னு சொல்லி. அப்போ வந்து இந்த கண்ணெல்லாம் கூட நான் கையில் தான் வச்சேன். ஒரு உண்மையில் இது மாதிரி ஷார்ப்னஸ் பொருள் வச்சுன்னு பாயிண்ட் ஆஃப் கிட்ட வச்சு இப்படி தான் வச்சு திரும்பி இந்த கண்ணெல்லாம் அந்த பட்டை வைக்கும்போது அந்த பட்டைக்கு ஏற்ற அந்த பிளேட் என்ன பண்ணேன், லைட்டாக கொஞ்சம் ஷார்ப்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அந்த 3 பட்டைக்கு போட்டு அது சென்டர் பொட்டுக்கும் இதுலேயே பொட்டு வச்சுட்டு அந்த தும்பி எப்படி பிரிக்கணும்னு சொல்லிட்டு தும்பி வந்து ரொம்ப நேரமாக இது மாதிரி ஷார்ப்பான பொருளே வந்து கீரி கொண்டு வந்தேன். அதை அப்போ என்ன கேட்டாங்க, எப்படா தும்பி வச்சுன்னு கேட்டாங்க. இல்லை நார்மலாக தான் பண்ணேன் அப்படின்னு. இல்லையே
திரும்பி பார்த்தா கையில் பிடிச்சி வச்சாங்க. இல்லைங்க நான் தான் பண்ணேன் பாருங்க. பார்த்து நம்ம கேட்டாங்க தொப்பை எப்படி கொண்டு வந்தேன்னு கேட்டாங்க. நான் நார்மலாக செய்கிறாமல் தான் பண்ணேன், நான் வித்தியாசமாக கேட்க கொண்டு போனோம். இல்லை நான் கேட்டால் சொல்கிறேன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பண்ணாங்க, நிறைய பேர் கேட்டாங்க நீ செய்யும்போது நான் கூட வச்சோம் செய் நான் பார்க்கணும் அப்படின்னா. இல்லைன்னா பாரு வந்து உட்காருங்க மேலே எல்லாரும் கற்றுக்க போகிறது நான் பண்ண கற்றுக்க போகிறேன் அதை கற்றுங்க. அப்புறம் நிறைய பார்த்தாங்க, ஆனால் இதுக்கு யாரும் செய்யலை. அது மாதிரி வேற ஒரு பொருள் பண்ண அது மாதிரி யாரும் பண்ணல. ஆனா அதை ஃபினிஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? நமக்கு பிடிச்ச விஷயம், நமக்கு பிடிச்ச கடவுளை நம்ம முடிக்கிறோம். போனால் நான் பண்ணும்போது எனக்கு அந்த தெரியல. இப்போ இந்த அளவுக்கு இந்த விநாயகர் ரீச் ஆகி வர இதுதான் பார்க்குறவங்க எல்லாருமே நான் தான் கேட்குறாங்க, சார் அந்த விநாயகர் செம்ம சார் அதெல்லாம் பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்தேன் ஸ்டாலாக பார்த்தேன் உங்களை சூப்பராக இருக்குது, நானே எதிர்பார்க்கல சார் அந்த அளவுக்கு சொல்லி சூப்பராக சார். இந்த இந்த விநாயகரோட சைஸ் என்னன்னா எவ்வளோ எம்எம்ல இருக்கு? எவ்வளோ எம்எம்னா ஒரு 5 mm இருக்கும். 5 mm 0.5 mm அந்த அளவுக்கு தான். அது 1 சென்டிமீட்டர் கூட இல்லைன்னா அது வந்து நம்ம சென்டிமீட்டர் பாதி தான். 1 சென்டிமீட்டர் 3ல் ஒரு பங்கு தான் 5 mm தான். 5 mm அந்த விநாயகர். அதுக்கு மேலே வளையத்தை கணக்கு பண்ண முடியாதுல்ல, விநாயகர் மட்டும் தான் நான் கணக்கு பண்ணுறேன். நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இதை கேட்டு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்திருப்பாங்கல்ல, இந்த மாதிரி குட்டியா எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ குட்டி வந்து எல்லாருமே வந்து எல்லாருக்கும் தெரியணும், நான் போட்டிருக்கிறது தெரியணும் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஆனாலுமே இந்த குட்டி விநாயகருக்குமே நிறைய பேருக்கு கிரேஸ் இருக்கும், எனக்கும் இது குட்டி குட்டியா பொருட்கள் வச்சுக்கணும், குட்டி விநாயகர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. விநாயகருக்கு அடுத்து வேற எதுனா ட்ரை பண்ணீங்களா? விநாயகர் எதுவும் பண்ணல. நான் முருகனை ட்ரை பண்ணேன், அந்த முருகனோட ஃபேஸ் பண்ணுங்க அந்த அளவுக்கு கரெக்டாக உட்காரல. அது ஷேவ் லெவல் பண்ணேன், அந்த வேலெலாம் கொண்டு வந்து பார்த்தேன். வேலில் அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று அட்டாச் பண்ண முடியாது இருந்தது. அட்டாச் பண்ண அதில் கிளாரிட்டி இருக்காது. ஒரே பீஸ்லேருந்து வர பண்ணுறதும் அட்டாச் பண்ணுறதும் கிளாரிட்டி இருக்காது. அதனால் பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு வேலை பிஸி ஆகிடுச்சு, வேலை செய்கிறது பொருள் பிக்கப் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு தெரியல. இந்த கடையை என்னைக்காச்சும் பெருசு பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? இதை விட பெரிய கடை போகணும். நான் இருந்த கடை பெரிய கடை, இருந்த கடை அவங்க பில்டிங் இடிச்சு கடை இப்போ இங்கே வந்திருக்கோம். நாங்கள் எங்களுக்கு இந்த கடை கண்டிப்பாக பத்தாது, எங்கள் கடை பெருசாக இருக்கணும். எங்களுக்கு எங்களில் 5 பேர் வச்சுருந்தாங்க மொத்தம். ஒரு டைம் மாறும்போது நாங்கள் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சின்ன பார்த்துருது, அவ்வளோதான். எங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கூட அந்த கடைலாம் பத்தாது, இன்னும் பெருசாக வரணும் எங்களுக்கு. தங்கத்தில் ஹால்மார்க் வந்துடுச்சு, பெரிய பெரிய கடைகள் ஹால்மார்க் இருக்குல்ல, பெரிய கடையை செயலோட வந்துடும். அப்போ பொருள் உங்களுக்கு பொறுத்து என்ன, உங்களுக்கு பொறுத்து தங்கம் தங்கம் அவ்வளோதான். இதுக்கு ஒரு நல்ல தங்கம்னா நல்ல தங்கம்னு சொன்னால் ஓகே, நீங்கள் நம்புறது கஸ்டமர் பொறுத்தும் ஃபஸ்ட்டு நம்புறது. இப்போ என் கடைக்கு வராங்கன்னா கிருஷ்ணமூர்த்திகிட்ட போனால் கரெக்டாக இருக்குன்னா என்னை நம்பி தான் வராங்க. அப்போ என்னை நம்பும்போது நான் அவங்கள ஏமாற்ற முடியுமா? அதுதான் வேலை. நம்ம வேலையை மதித்தா நம்ம மதிக்கிறோம், அவ்வளோதான். அதனால தான் நம்மகிட்ட வர கஸ்டமர். இப்போ கஸ்டமர் நான் சொல்லி கொடுக்குறேன்னா சரி ரைட் ஓகேப்பா நீ சொல்கிறா ரெடி, நீங்கள் அப்படின்னா போய் செக் பண்ணால் செக் பண்ணிங்க, நான் கேர் பண்ணுறேன், நான் ஒழுங்காக பண்ணித்தரேன், நீங்கள் பார்த்துங்க, அதுக்கு நான் கவலையப்படலை. நான் நீங்கள் வெளியே போய் செக் பண்ணிங்க, நான் ஒழுங்காக பண்ணுறேன், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒழுங்காக பண்ண நம்ம ஏன் பயப்படணும், அவ்வளோதான். ஆகுது இது வேலை ஆரம்பித்து நான் எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தா 20 வருஷம் போயிடுச்சு. 34 வருஷத்தில் வந்து 25 வருஷம் போய்ட்டுருக்கோம். ஒரு 6 வருஷம் நான் வந்து ஸ்டார்டிங் யார் வேலைக்கு வந்தாலும் வந்து எடுத்துக்கொண்டு நேரம் வேலை உட்கார வச்சுட மாட்டாங்க. எல்லா வேலையும் பேசிக்கெல்லாம் பார்த்து கொண்டு எல்லாம் கண்ணில் பார்த்து கொண்டுக்கின்னு என்னென்ன பண்ணமோ நம்மளாம் கொஞ்சமாக ஆரம்பித்து பண்ணுறது தான். பண்ணும்போது ஆரம்பிக்கிறது திரும்பி அவங்க பண்ணும்போது நான் ஸ்டார்டிங் வேலை செய்யும் போது அதான் சொல்லுவாங்கள்ல, நீ ஒரு இடத்துல எப்படி இருக்குது அவங்க எப்படி இருக்காங்களோ நீ அம்மா வருவேன். நான் இருந்தது எங்கள் அப்பாட்ட எங்கள் அண்ணன்கிட்ட எங்கள் அண்ணா இருந்தது, அவங்களுக்கு நான் வர முடியும். அதில் எனக்கு அவங்களோடது எனக்கு வரும் கரெக்டாக. எங்கள் அப்பாலாம் இந்த ஃபீல்டுலாம் எவ்வளோ, எங்கள் அப்பா வச்சுருந்த கடை 60 வருஷம் கடை, எங்கள் அப்பா வச்சுருந்த கடை. எங்கள் அப்பா வச்சு 60 வருஷம் ஆகுதுன்னா அப்போ நான் வந்து 34 வருஷம் ஆகுது. இப்போ நான் பார்க்க போனால் எங்கள் தாத்தா, எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பா, இப்போ நாலாவது தலைமுறை நான் போயிட்டுருக்கேன். எவ்வளோ கஸ்டமர் பார்த்துப்பாரு எங்கள் அப்பா. அப்போ இந்த விநாயகர் பார்த்தப்போ வீட்டில் ஒரு எதனா சொல்லியிருப்பாங்கல்ல, என்ன நான் உங்கள் அப்பாவாக இருக்கட்டும் இல்லை வந்து உங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்களோ இந்த உங்கள் தொழிலை யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க, அவங்க இந்த விநாயகர் பார்த்து முதல்ல என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குனாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. இல்லை ஒரு எல்லாரோட நான் நம்ம வேலை செய்கிற எல்லாருமே சொல்கிறேன், ஒருத்தருத்தும் ஒரு விதமாக செய்வாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு அதை பண்ணனா இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு நல்லா பண்ண முடியாது. அவங்க கான்செப்ட் அவங்க ஐடியா வச்சுருப்பாங்க, நான் அந்த வேலை செய்வேன், ஆனால் அந்த ஃபினிஷ் என்னால் கொண்டு வர முடியாது.
இப்போ இங்கே வேலையை பொறுத்த வரைக்கும் நான் தான் திறமைசாலி ஒருத்தனாலும் சொல்ல முடியாது. நான் தானே வேலைக்காரன் முடியாது. உனக்கும் ஒருத்தன் பக்கத்தில் இருப்போம். நீ அவசிய வேலையை முன்னால் செய்ய முடியாது. அது பெரிய விஷயம். அது இந்த வேலையை பொறுத்துட்டு அதான் எங்கள் அந்த வேலையை பார்த்துன்னு சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கா என்னை பாராட்டி தான் இருக்காங்களே தவிர இல்லை இது இப்படி செய் நல்லா தான் போயிருக்கேன். அவரே ஆச்சரியப்படாதுங்களா அப்போ பண்ண வேலைக்கு இப்போது இவ்வளோ கீழாக இருக்குது அந்த வேலைக்கு. நான் நிறைய பேர் வந்தாங்கம்மா அது அந்த இதில் இந்த விநாயகருக்கு இப்போ கூட விநாயகர் கேட்டுருந்தாருங்கண்ணா. சார் என்ன விநாயகர் பண்ணுங்கள் சார் பண்ணி விடுங்க சார் எனக்கு வேணும் சார் விநாயகர் எனக்கு. போன இந்த மாதம் என்ன ஸ்டார்டிங் 1ஆம் தேதி இல்லை நவம்பர் 1ஆம் தேதி கூட ஒருத்தர் என்ஃபீல்டு கம்பெனிலேருந்து ஒருத்தர் வந்தார். அண்ணா எனக்கு அந்த விநாயகர் வேணும்ண்ணா எனக்கு யாருன்னே திடீர்னு வந்து உட்காந்துருக்காருங்க எனக்கு விநாயகர் எனக்கு வேணும் நல்லா இருக்கு எனக்கு. நான் செயினில் போடுறதா இல்லைன்னா நான் வீட்டில் பார்த்துருவேன் வச்சுக்கிறேன். நான் இப்போ வீட்டில் வச்சு எதுவும் வாங்கிட்டு போகிறேன் இல்லை எனக்கு வேணும் அது பிடிச்சிருக்கு அவ்வளோதான். சில பேர் லைக் பண்ணுறதா ஒன்றும் நம்ம ஒரு பொருள் லைக் பண்ணல எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கல அது மாதிரி. ஆனால் உண்மையிலே வேலை நல்ல பேர் கொடுத்தது எனக்கு இந்த விநாயகர் தான். அது அவங்க முகத்திலே அந்த சந்தோஷம் அப்படியே தெரியுது. ஒரு விஷயம் பண்ணி அதை வந்து நம்ம ரொம்ப திருப்தியாக நம்ம இருக்கிறது வந்து உங்களுக்கு அந்த ஒரு குட்டி விநாயகரில் இருக்கு. எல்லா வேலையும் அப்படிதானம்மா. இப்போது ஒருத்தவங்க வீட்டில் சாப்பாடு செய்கிறாங்கன்னா சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்களே நல்லா இருக்குப்பா சாப்பாடு செம்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவருக்கு அது சந்தோஷம் எப்படி இருக்கும் சொன்ன உடனே அடுத்த இதே மாதிரி பண்ணணும் நான் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம் அண்ணா உங்களை பார்த்ததும் உங்ககிட்ட பேசி இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் குட்டி விநாயகர்லாம் பார்த்ததுல வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி அண்ணா. வணக்கம் வாங்க.